ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து தவாலே பண்ணலாம். இதுக்கு தந்தூரி அடுப்புலாம் தேவையில்ல. நம்ம அதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா கொஞ்சம் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சிக்கன் பிரெஸ்ட்டு, போன் இல்லாத சிக்கன் எடுத்துக்கணும். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் எடுத்திருக்கேன் நான். அதை க்யூபாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறமா தயிர் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நல்லா திக்காக இருக்கணும் தயிர். அதுக்கப்புறமா கரம் மசாலா, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறமா கொரியாண்டர், கியூமின் பவுடர், தனியா ஜீரகப்பொடி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு, அப்புறமா கஸ்தூரி மெத்தி, அதாவது வெந்தய இலை, ட்ரைடு வெந்தய இலை. இப்போது நம்ம இதை மேரினேட் பண்ணலாம் சிக்கனை. அதுக்கு தயிரை முதல்ல போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மசாலா எல்லாம் தனியா பொடி, ஜீரகப்பொடி, மிளகாத்தூள், கரம் மசாலா பொடி, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு மேரினேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா கஸ்தூரி மெத்தி பவுடரும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 20 மினிட்ஸ் மினிமம் பண்ணணும். இல்லை ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த தயிர் எதுக்கு சேர்க்குறோன்னா, சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தயிர் சேர்த்தோன்னா டெண்டராக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம மினிமம் 20 மினிட்ஸ் டு 1 hour விடுங்க மேரினேஷனுக்கு. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா மசாலாலாம் நல்லா ஊறும். இதில் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு தந்தூரி அடுப்பு வேண்டாம், நம்ம தவாலே பண்ணலாம், ஓவன் இல்லைன்னாலும் கவலைப்படாதீங்க. இது தவாலே அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் இதை வந்து 1 hour மேரினேஷனுக்கு வச்சேன். இங்கே ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் அடுத்த நாள் எடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யூஸ்வலாக பசங்களுக்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங் பண்ணி கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ரெடி மேரினேஷன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம இதை இந்த பேம்பூ ஸ்டிக்கில் உள்ள ஒன்று ஒன்றா அனுப்பணும். இது வந்து இந்த பேம்பூ ஸ்டிக் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தான் அது வந்து தீயாது. இல்லைன்னா வந்து நெருப்புப்பட்டு அது தீஞ்சிரும். அந்த பேம்பூ ஸ்டிக் உட்டன் தொட்டு இதை ஒன்று ஒன்றா நம்ம நல்லா உள்ளே போட்டுக்கலாம் சிக்கனை. இங்கே பாருங்கள், இந்த பேம்பூ ஸ்டிக்குள்ளே நல்லா அடுக்கிற மாதிரி லைனாக உள்ளே தள்ளினீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி தள்ளிட்டிங்கன்னா நடுப்புற வேகாது. ஸோ ஒரு பேம்பு ஸ்டிக்கில் ஒரு 10-12 பீஸ் கிட்ட வைக்கலாம் நம்ம. உங்களுக்கு நல்லா இந்த சிக்கனுக்குள்ளே நல்லா மசாலா இப்போவே பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா டெண்டராக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேரினேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இதை எல்லாத்தையும் உள்ள விட்டு இப்போது அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு 10 பேம்பூ ஸ்டிக்கில் ஸ்குவர்ஸில் இருக்கும். நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேம்பூ ஸ்டிக்கில் போட்டு நம்ம ஒரு அலுமினியம் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சோன்னாலும் ஒரு 1 வீக் நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டுட்டு யாருன்னா வராங்கன்னா ஒரு 1/2 hour முன்னாடி டீஃப்ராஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கனாலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு 20 மினிட்ஸில் ரெடி ஆகிடுங்க இது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எந்த பேம்பூ ஸ்குவர்ஸில் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா சிக்கனை, அதை வந்து தவாவில் வைக்கணும்.
நான் இரும்பு தவா யூஸ் பண்ணியிருக்கேன். இரும்பு தவா இல்லை நான்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை வச்சிங்கன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். ஸோ மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹைக்கும் மீடியம்க்கும் நடுப்புற வைங்க. கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் போல் விடுங்க. உடனே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மசாலா தவாலே ஒட்டிக்கும். ஏன்னா இதுக்கு எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்க, ஒரு 5 மினிட்ஸே விடுங்க. ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். அதுதான் பாருங்கள், கொஞ்சம் ஒட்டும். ஆனால் உங்களுக்கு இப்போவே நல்லா திருப்பி போடும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். வெந்திருக்கும், உங்களுக்கு கலர் மாறும் இந்த மசாலாலாம். ஸோ அதே மாதிரி இன்னொரு 5 மினிட்ஸ் கழித்து இன்னொரு சைடு திருப்புங்க. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடுங்க. ஏன்னா அது போன் இல்லைன்ற தொட்டு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு இதை சர்வ் பண்ணலாம். நம்ம தந்தூரி சிக்கன் தவாலே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னி பண்ணலாம் வாங்க. இதுக்கு வந்து தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா நம்ம எடுத்துக்கலாம். இது அந்த நம்ம தந்தூரி கூட சர்வ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம்னா ஜீரகம் கொண்டு வச்சு நம்ம பச்சை மிளகாக்கு பதிலாக ஜீரகம் வச்சு அரைக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம அரைக்கிறோம். இதுதான் நம்ம டிப்பு, சட்னி என்ன வேணாலும் சொல்லலாங்க. ஸோ இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நம்ம அரைச்சிடலாம். இதுக்கு வேணும்னா தண்ணி விடலாம், பட் தயிர்லேயே தண்ணி இருக்க தொட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இதோ நம்ம சட்னியோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே நல்லா நம்ம ட்ரிசில் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், சைடில் ஒரு கப்லோட வச்சிட்டோன்னா அதை டிப் பண்ணியும் சாப்பிட்லாம். நம்ம சுட சுட தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் நம்ம வீட்லேயே நம்மளால் பண்ண முடியும். இதை பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட கேலரிஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம்.